ஆயில் வந்து எப்பவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா உங்களோட பிஸ்டன் வந்து இப்படி தான் இருக்கும். டைமிங் செயினோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 900 rupees தான். இதில் நீங்கள் கஞ்சத்தனமாக பண்ணீங்கன்னா இன்னைக்கு இந்த இன்ஜின் அந்த பைக்கோட ஓனருக்கு வந்த பில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆயில் வந்து ஒரு ஆயில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று இருக்கும், ஷெல் லைஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ ஷெல் லைஃப்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த ஆயில் கேன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ நிறைய பேர் டூரிங் போவோம், லக்கேஜ் ஓவர்லோட் பண்ணி நம்ம போகும்போது என்ன ஆகும்னா, இப்போது எல்லா வண்டியுமே கார்பரேட்டர் இருக்குது, ஃபியூல் இன்ஜின். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிடியோட பைக் பாய். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, ஹவு டு மெயின்டைன் த இன்ஜின். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காம்பனண்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ பேசிக்காக வந்து இன்ஜின் ஆயில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பிளக், அண்ட் அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி, இந்த இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பேசிக்காக வந்துட்டு இன்ஜின் ஆயில் நீங்கள் கரெக்டான லெவல் மெயின்டைன் பண்ணலன்னா ஆயில் பர்ன் ஆகி ஸோ என்னென்னா உங்களோட இன்ஜினோட பிஸ்டன் லைஃப் தான் சீசாருக்குள்ள பாசிபிள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்குள்ளே வந்தீங்கன்னா, இப்போது எல்லா வண்டியுமே கார்பரேட்டர் இருக்குது, ஃபியூல் இன்ஜெக்டர். ஸோ கார்பரேட்டர்னால் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணும், இன்ஜெக்டரில் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணணும், சரிங்களா? ஸோ கார்பரேட்டர் எப்படின்னா, கார்பரேட்டரோட உள்ளுக்கு ஜெட் நீடல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக, அதில் ஒரு பட்டர்ஃப்ளை வால்வ் இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும். அண்ட் இப்போ எஃப்ஐ இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ஒரு பட்டர்ஃப்ளை வால்வ் இருக்கும், உங்களுக்கு இன்ஜெக்டர் ஸ்ப்ரே இருக்கும். ஸோ இந்த நாசில் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி இது பண்ணிங்கன்னா இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூல் வந்து ப்ராப்பராக போகும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா உங்களோட பிஸ்டன் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுதான் உங்களோட சிலிண்டர் ஹெட்டு. ஸோ சிலிண்டர் ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் இருக்குல்ல, இதில் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இன்னும் ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணலன்னா வால்வ் கேட் என்ன பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், இதில் தான் வால்வ் கேட்லாம் போகும். ப்ராப்பராக ஆயிலெலாம் மெயின்டைன் பண்ணாமல் என்ன ஆகுதுன்னா இந்த வால்வ் கேட் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் இன்ஜின் ஆயில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ஒரு வண்டிக்கு. ஸோ இன்ஜின் ஆயில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம், பிஸ்டன்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அண்ட் அப்பப்போ இதை மட்டும் ஒன்று கண்ணில் வச்சுருங்க, இல்லைன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு மேஜர் காஸ்ட் இது பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைமிங் செயின் சவுண்டு லூஸ் இந்த மாதிரி ஆச்சுன்னா ப்ராப்பரான டைமிங் செயின் இது பண்ணணும். ஸோ இதுதான் டைமிங் செயின், சரிங்களா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணாமல், ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டென்ட் தனியாக தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் ஒரு டென்ட் என்ன இருக்குது, ஸோ இது ஸ்ட்ரெச் ஆகி இது ப்ராப்பராக இதாகாமல் இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இதில் ஸ்லிப்பாகி வருது. டைமிங் செயினோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 900 rupees தான். அண்ட் பேக்கிங் எல்லாம் சேர்த்து ஒரு ஓவரால் ஒரு 1000 rupees வரும். இதில் நீங்கள் கஞ்சத்தனமாக பண்ணிங்கன்னா இன்னைக்கு இந்த இன்ஜின் அந்த பைக்கோட ஓனருக்கு வந்த பில் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா. ஸோ சின்ன ரூபா தான், பட் அது நம்ம அப்புறமா பண்ணலாம், தள்ளி போட இட் வில் அஃபெக்ட் யுவர் இன்டூ ஒரு பெரிய லாஸில் கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, ஏர் ஃபில்டர் வந்து எவ்ரி 6 months வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். நல்லா இருக்குது சரின்னு சொல்லிட்டு கும்பா தட்டி போட்டுட்டு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா செட் ஆகாது. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ் தான் பண்ணணும். இப்போது ஆஃப்டர் மார்க்கெட் ஏர் ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது, அதாவது பிஎம்சி K&N அந்த மாதிரி. ஸோ அதுக்குன்னு உள்ள க்ளீனிங் கிட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு சர்டன் கிலோமீட்டர்ஸ் சர்டன் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரீயூசபிள். ஆனால் பெட்ரோல் வச்சு இது பண்ணிங்கன்னா அது தூக்கி அப்படியே குப்பை தொட்டில் தான் போடணும். இன்னும் ஒரு ஃபியூல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக்கையும் நீங்கள் வந்து க்ளீன் பார்க்கணும். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக் வந்து 20,000 to 50,000 வரும். ஸோ அதை வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை க்ளீன் சும்மா வந்து WD-40 யூஸ் பண்ணிவிட்டு இல்லை ரஸ்ட் லீக் போச்சு அதை க்ளீன் பண்ணி போடும். அது பண்ணக்கூட நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ் தான் பண்ணணும். ஸோ என்னென்னா ஒரு ப்ராப்பரான பெட்ரோல் உள்ளே போகும்போது ஏர் ஃப்ளோவும் ப்ராப்பராக போகும்போது உங்களுக்கு அங்கே வந்து மிஸ்ஃபயரிங் கம்மியாகிற பாசிபிலிட்டிஸ் கம்மியாகும்.
ஸோ அது ஆகும்போது கார்பன் டெபாசிட் கம்மியாகும். கார்பன் டெபாசிட் கம்மியாகும்போது உங்களுக்கு பிஸ்டனோட லைஃப் இன்னுமே ஜாஸ்தியாகும். அண்ட் இன்ஜின் ஆயில் மாற்றும்போது கண்டிப்பாக அதில் ஸ்ட்ரெயினர் இருக்கும், ஸ்ட்ரெயினர் க்ளீன் பண்ணோம். அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா அதில் ஆயில் ஃபில்டர் இருக்கும். ஆயில் ஃபில்டர் நிறைய பேர் சிலவங்க க்ளீன் பண்ணி போட்டுறாங்க, அப்படி பண்ணாதீங்க, ஆயில் ஃபில்டரே மாற்றுங்க. ஸோ தட் இஸ் த ஆக்சுவல் ரெக்கமெண்டேஷன். ஸோ அதிலே நிறைய இப்போ உங்களுக்கு பெட்டர் ஆயில் ஃப்ளோ வேணும் அப்படின்னா ஹை ஃப்ளோ ஆயில் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் நல்ல ரேசிங் பர்பஸ் நல்ல ஹை ஃப்ளோ ஆயில் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணும்போது உங்களோட ஆயில் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். ஸோ தட் உங்களுக்கு இன்ஜினில் உள்ள ஸ்டெயின்ஸ் டர்ட்ஸ் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பிஸ்டனோட லைஃப் லாங் ஆகும், இன்ஜினோட லைஃப் லாங் ஆகும். அண்ட் அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் வந்து எப்பவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா சீசிங்லேருந்து கம்மியாகும். சில ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். பட் ஒரு 5,000 to 6,000 நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பேசிக்காக உள்ள ஆயில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டோலாக இருக்கட்டும், கேஸ்ட்ராலாக இருக்கட்டும், 1,500 ஒரு 2,000 நீங்கள் மாற்றுறது இட்ஸ் மோர் அட்வைசபிள். ஏன்னா ஆயில் வந்து ஒரு ஆயில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று இருக்கும், ஷெல் லைஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ ஷெல் லைஃப்னா வேணும் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த ஆயில் கேன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் நீங்கள் ஊற்றுறதுலேருந்து மேனுஃபேக்சரிங் 3 இயர்ஸ்னு வச்சுருக்கீங்க, ஷெல் லைஃப் 2 இயர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த டேட். ஸோ சில ஆயில் நமக்கு எப்போ வாங்குகிறோம் எதுன்னெலாம் தெரியல, ஸ்டாக்ஸ் வந்து. ஸோ அதனால் எப்பவுமே 6 months to 1 yearக்குள்ளே நீங்கள் அதை மெயின்டைன். ஸோ இந்த மாதிரி பீரியடிக் சர்க்கிளில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட இன்ஜின் லைஃப் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஆல்வேஸ் செக் வித் தி இன்ஜின் ஆயில். ஆல்வேஸ் சின்ன ஏதாவது ஆயில் லீக் இருந்தால் உடனே வந்து மாற்றிடுங்க. ஆயில் சீல் பேக்கிங் எல்லாம் ஏதாவது சின்ன லீக் அது போட்டு இன்னொன்று ஆயில் லீக் இருந்துச்சுன்னா உடனே கொண்டு வந்து விட்டுருங்க. ஸோ நிறைய பேர் டூரிங் போவோம், லக்கேஜ் ஓவர்லோட் பண்ணி நம்ம போகும்போது என்ன ஆகும்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வழக்கத்துக்கும் கொடுக்குற நார்மலாக கொடுக்குற ஆக்சிலரேஷனோட ஜாஸ்தியாக கொடுப்போம். அந்த இடத்துல இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ கிளச் பர்ன் ஆகும். ஸோ அங்கேயுமே வந்து உங்களுக்கு இன்ஜின் டவுன் ஆகும். கியர் பிரேக்கிங் போடும்போது லைட்டாக பேக் பிரேக் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ என்னன்னா இதுதான் ஹப்பு அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த கியர் இதாகும், இது கிளச் பிளேட். ஸோ இது எப்படின்னா இப்படி அதாவது இது வந்து இப்படி போகாமல், ஸோ பிரேக் இது பண்ணிங்கன்னா ஒன் சைடு தான் போகும், ஃபார்வர்ட் தான் போகும், ரிட்டர்ன் வராது. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு கியர் பாக்ஸ் சிஸ்டமே நீங்கள் சேவ் பண்ணுவீங்க, செலக்டர் இதுவாக இருக்கட்டும். அண்ட் மோரோவர் வந்து வண்டி எப்பவுமே பார்க் பண்ணும்போது இட் ஹாஸ் டு பி பார்க்ட் ஒன்லி ஆன் ஃபர்ஸ்ட் கியர். ஏன் அப்படின்னா நிறைய வண்டியில் ஃபால்ஸ் நியூட்ரல் அந்த மாதிரி ஆகுறது இருக்குது. ஏன்னா ஸ்லிப்பர் கிளச் இப்போ வருது, பட் அதர் தன் தட் நிறைய வண்டியில் வந்து ஃபாஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் இல்லாமலேயும் இப்போ இறங்குது, வெட் கிளச் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து ஃபால்ஸ் நியூட்ரல், அதாவது செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் போடும்போது நியூட்ரல் ஆகுது, இல்லை 3rd to 4th இதாகும்போது நியூட்ரல் ஓடுது. ஸோ இந்த மாதிரி. ஸோ அதுவுமே ஃபஸ்ட் கியர். ஸோ அது ஏன் அப்படின்னா வண்டி எப்பவுமே ஃபஸ்ட் கியரை தான் விடணும். ஒன்லி வென் இட் கம்ஸ் டு த கராஜ் பர்பஸ் இட் வில் பி இன் தி நியூட்ரல். ஸோ தட் மெக்கானிக்ஸ் கேன் ஒர்க். முக்கியமாக எவ்ரி 6 months வரைக்கும் நீங்கள் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் வண்டி இன்ஜின் ஆயில். இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும், த்ராட்டில் பாடியாக இருக்கட்டும், ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும். ஸோ எவ்ரி 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக சர்வீஸ் விடுங்க. உங்கள் வண்டி வந்துட்டு நெக்ஸ்ட் 1 lakh to 2 lakh கிலோமீட்டர்ஸ் பத்திரமா இருக்கும். ஸோ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட டாமினார் வந்து ஆல்மோஸ்ட் நான் 1 lakh கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஓட்டிட்டேன். நான் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணனால எனக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் சேஞ்ச் பேக்கெட்டு நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணது, இன்ஜின் நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணனால எனக்கு இது வரைக்கும் இன்ஜின் கம்ப்ளைண்ட் வரல. ஒரே வரைக்கும் கிளச் பிளேட் மட்டும் மாற்றினேன், அதுவும் 50,000 கிலோமீட்டரில் தான் நான் மாற்றினேன். பட் கம்பெனி ரெக்கமெண்டட் அப் டு 30,000 to 35 நீங்கள் கண்டிப்பாக மேண்டரி மாற்றி ஆகணும்னாங்க. பட் நான் 50 தான் அந்த கிளச் பிளேட்டே மாற்றினேன். இது வரைக்கும் எனக்கு இன்ஜின் ஒர்க் வந்ததே இல்லை. அண்ட் இப்போ இன்டர்செப்டர் இருக்குது. ஸோ இன்டர்செப்டரும் அதே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் வெஹிக்கிள் ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா இட்ஸ் அவர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர். நான் தான் உங்கள் Ghosty. Stay tuned. Cheers in another video.